புரட்சி தீ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிருந்து வெடிக்கும். நன்றி, நாம் தமிழர். அடுத்ததாக மயிலம் முனுசாமி அவர்கள். நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கும் தீய திராவிட சக்திகளை பாட ஏற்ற இங்கே கூடியிருக்கும் அனைத்து என் மான தமிழ் உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஒரு ஈனக்கேடு, குண்டு போட்டு சாவடிக்கிறது மட்டும் இனப்படுகொலை அல்ல. சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் கள்ளச்சாராயம் குடித்து சாவடித்தாலும் இனப்படுகொலை தான். அந்த இனப்படுகொலை தான் செஞ்சுட்டு இருக்கு இந்த கேடு கெட்ட ஆட்சிக்கு. அதாவது வேங்கை வயலே ஒரு சாட்சி. வேங்கை வயலுக்கு இன்ன வரைக்கும் தீர்வு கிடையாது. கொலைக்கார ஆட்சி இது. விஓக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது ஒரு கொலைக்கார ஆட்சி. ஏன் இதை மானங்கெட்ட ஆட்சி என்று கூட சொல்லலாம். மண்டபத்தில் மது குடிக்கலாம் என்று கூறுகிறார்கள். இது ஒரு மானங்கெட்ட ஆட்சி கூட சொல்லலாம். இது ஒரு கொலைக்கார ஆட்சி கூட என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒரே கிராமத்தில் இந்திய நாட்டில் 60 தாலிகள் அறப்பட்டு இருக்கிறது என்றால் இது கொலைக்கார ஆட்சி தான். இது மக்களுக்கான ஆட்சி கிடையாது. மக்களுக்கான ஆட்சி கிடையாது, கொலைக்கார ஆட்சி தான். ஏன் கொள்ளைக்கார ஆட்சி? G2 30,000 கோடி கொள்ளை அடிச்சாங்க, கோடியா. கொள்ளைக்கார ஆட்சி என்று கூட சொல்லலாம். இந்த ஆட்சியெல்லாம், தாலி அரிக்கும் ஆட்சியெல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். அதற்காகவே நாங்கள் பணத்துக்கானவர்கள் கிடையாது, மக்களின் குணத்துக்கானவர்கள். பணம் கொடுத்து ஓட்டு கேட்பவன் மத்தியிலே நாங்கள் பணி செய்ய காத்து கிடக்கின்றோம். கிடக்கின்றோம். அதாவது நம்முடைய முன்னோர்கள் 5 நிலங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று. மலையும் சேர்ந்த இடம் கல்குவரி. மலையும் சேர்ந்த இடம் கல்குவரி. ஆறு சேர்ந்த இடம் மணல் குவாரி. ஆறு சேர்ந்த இடம் மணல் குவாரி. வயலும் சேர்ந்த இடம் பிளாட்டுகள். வயலும் சேர்ந்த இடம் பிளாட்டுகள். கடலும் சேர்ந்த இடம் அம்பானி துறைமுகம். இப்படி ஊழல் செய்வதின் மூலமாக நாட்டினுடைய உரிமைகளை விட்டுவிட்டு உரிமை மீட்பு மாநாடு நடத்துறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்கு? அவங்களுக்கு ஒரு கொள்கை உண்டா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு. கடமை டியூட்டி முதல் எழுத்து டி, டிகிரி முதல் எழுத்து டி, டிசிப்ளின் முதல் எழுத்து டி. இந்த 3 டியும் சேர்த்து இங்கிலீஷில் சொல்லுங்களா? 3D. என்னது 3D? இந்த திருட்டு கும்பலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு அபிநயா அவர்களுக்கு மைக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விழுப்புரம் வழக்கறிஞர்